நாம பாக்குற சீனாவுக்கும் மேப்ல கூட இல்லாத ஒரு சீனாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க, இன்னைக்கு நாம அப்படி ஒரு உலகத்துக்குள்ளதான் போக போறோம். அடர்ந்த பனிமூட்டத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற காலமே தொடாத சில கிராமங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கேக்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தோட எந்த சத்தமும் கேட்காத, காலமே மறந்த இடங்கள பத்தி தான் பேச போறோம். சரி, கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சுத்தி எங்கேயும் வண்டி சத்தமோ, ஏன் ஒரு ஃபோன் சிக்னல் கூட இல்ல. உங்களுக்கு கேக்குறதெல்லாம் காத்தோட சத்தமோ, அந்த இடத்தோட அமைதியும் மட்டும்தான். இதுதான் அந்த மக்களோட வாழ்க்கை. ஓகே, நம்மளோட முதல் பயணத்தை ஆரம்பிக்கலாமா? செங்குத்தான பாறை மேல அந்தரத்துல தொங்குற மாதிரி வாழ்றவங்களோட கதையை தான் முதல்ல பார்க்க போறோம். அவங்களோட தைரியம் அப்பப்பா! சிச்சுவான் மாகாணத்துல இருக்கிற அத்லேர் கிராமம். இதுக்கு இன்னொரு பேரு கிளிஃப் வில்லேஜ், அதாவது செங்குத்து பாறை கிராமம். பேர்லே இருக்குல்ல அதோட கதை. ஒரு பாறை விளிம்புல உயிரை கையில புடிச்சிட்டு வாழ ஒரு கிராமம். 800 மீட்டர் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் செங்குத்தான பாறை. இதுலதான் இவங்க தினமும் ஏறி இறங்கணும். நம்ம ஒரு நாள் ட்ரெக்கிங் போற மாதிரி இல்ல. இது அவங்களோட டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் ஒரு சாகசம்தான். 2016க்கு முன்னாடி வரைக்கும் மேல போறதுக்கு ஒரே வழிதான் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? 1 இல்ல 2 இல்ல 17 ஏணிகள். அதுவும் எதுல செஞ்சது தெரியுமா? வெறும் மூங்கிலையும் மக்கி போன மரத்துலயும். கால் வழுக்குனா அவ்வளவுதான். ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அந்த ஆபத்தான மூங்கில் ஏணிகளுக்கு பதிலா 2556 ஸ்டீல் படிகள் கட்டி கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தினமும் உயிரை பணயம் வச்ச பயணத்துக்கும் இந்த உறுதியான படிகளுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். இயற்கைக்கே ஏத்த மாதிரி வாழ்றத பார்த்தோம். இப்போ மனுஷனோட மன உறுதியால இயற்கையை எப்படி மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, அடுத்த கதைக்குள்ள போலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது குவாலியாங் கிராமம். 1972 வரைக்கும் இந்த கிராமம் வெளி உலகத்திலிருந்து முழுசா துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்ற கதை, அது ஒரு அசாத்தியமான சாதனை. பாருங்க, ஒரு கிராமம் உலகத்தை விட்டு தனியா இருக்கு. அப்போ அந்த ஊரை சேர்ந்த வெறும் 13 பேரு ஒரு முடிவுக்கு வராங்க. மிஷின்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வெறும் கையில இருக்கிற உளியையும் சுத்தியலையும் வச்சு 1.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சுரங்கப்பாதைய மலையில செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1-2 நாள் இல்ல, 5 வருஷம். கடைசியா அவங்களோட உழைப்புல உலகத்துக்கான ஒரு பாதை பிறக்குது. இது வெறும் ரோடு இல்ல, அவங்களோட நம்பிக்கை. அங்க போன ஒருத்தர் சொல்றாரு, அந்த சுரங்கத்தோட குளிர்ந்த பாறை சுவரை தொட்டப்போ நம்மளோட டெய்லி கஷ்டங்கள்லாம் எவ்ளோ சாதாரணம்னு தோணுச்சுன்னு. உண்மையிலே அவங்களோட உழைப்ப பார்க்கும்போது நம்மளோட பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? சரி, பாறை மேலேயும் பார்த்தாச்சு, பாறைய குடைஞ்சதையும் பார்த்தாச்சு. இப்போ நாம போக போற இடம் இன்னும் வித்தியாசமானது. பூமிக்கு அடியில பெரிய பெரிய குகைகளுக்குள்ள, இப்படிப்பட்ட மறைவான இடங்களுக்குள்ள போலாமா? இப்போ ஒரு கற்பனை. நீங்க ஒரு பெரிய சமவெளியில நிக்கிறீங்க. சுத்தி முத்தி பார்த்தா வெறும் வயல்வெளிதான். ஒரு வீடு கூட கண்ணுக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு கிராமத்துல தான் நிக்கிறீங்கன்னு. எங்க அந்த கிராமம்? ஒரு சின்ன புதிர் மாதிரி இருக்குல்ல? பதில் உங்க காலுக்கு கீழேயே தான். ஆமாங்க, ஷான்ஜோ பகுதியில ஒரு முழு சமூகமே பூமிக்கு அடியில இந்த மாதிரி பெரிய சதுர குழிகளுக்குள்ளதான் வாழுறாங்க. நம்பவே முடியலல்ல? இது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. ஜொங்டாங்னு ஒரு ஊரு, அது ஒரு பெரிய குகைக்குள்ள இருக்கிற கிராமம். அப்புறம் பகுவான்னு ஒரு கிராமம், எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு சிக்கலான புதிர் மாதிரி கட்டப்பட்டிருக்கு. ஷிச்செங் கிராமம் ஒரு பெரிய பாறை மேல இருக்கு. ஏன் ஹெமு, பைஹாப்பா மாதிரி கிராமங்கள்ல பைன் மரக்கட்டையாலேயே வீடு கட்டி காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு வாழ்றாங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆச்சரியம். சரி, இந்த கிராமங்களெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆனா இந்த தனிமை, இந்த அமைதி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த மௌனம் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, அந்த இடங்கள்ல எந்த வண்டி சத்தமும் கிடையாது, ரேடியோ அலைகள் கிடையாது. கேக்குறதெல்லாம் பலமா வீசுற காத்தோட சத்தமும் காலத்தோட எதிரொலியும் மட்டும்தான். அங்க இருக்கிறது வெறும் தூய்மையான இயற்கையோட இசை. இங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல நிக்கும்போது நீங்க ரொம்ப சின்னதா உணர்வீங்க. அப்போ உங்க டெய்லி கவலைகள் எல்லாம் ரொம்ப கேலிக்குரியதா தோணும்னு. இது 100க்கு 100 உண்மை. அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாமளும் நம்ம பிரச்சனைகளும் எவ்ளோ சின்னது இல்லையா? அப்போ ஒண்ணு நல்லா புரியுது, இங்க தனிமைங்கிறது ஒரு குறை இல்ல, அது ஒரு பாதுகாப்பு. அவங்களோட கலாச்சாரத்தையும் அமைதியான வாழ்க்கையும் காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி. அப்போ இந்த அமைதி எதையெல்லாம் காப்பாத்துது?
மனுஷனோட உண்மையான குணத்தையும் இயற்கையோட தூய்மையும் காப்பாத்துது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கங்கள் இன்னைக்கும் அங்க இருக்கு. அவங்க வாழ்க்கைய மணிக்கணக்குல பாக்குறதில்ல. சூரியன் உதிக்கிறத வச்சும் காலநிலைய வச்சும் தான் கணக்கு பண்றாங்க. ஆதி காலத்து வாழ்க்கையோட ஒரு தொடர்புல இருக்காங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உலகத்தை ஒன்னா இணைக்கிற அவசரத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அமைதியான இடங்களை எல்லாம் அழிச்சிட்டு உண்மையிலே நம்ம எதையோ இழந்துட்டு இருக்கோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?